கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அரும இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னோடு கூட உங்களுடைய வேதாமங்களை திருப்பி வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5 காரியங்கள் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் அறிவுறுத்தி சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆகவே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தியானத்துக்கென்று தாவீதின் திறவுகோல் என்ற அந்த ஒரு பதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாவீதின் திறவுகோல். திறவுகோல் என்று சொன்னவுடனே நமக்கு ஞாபகம் வருவது நாம் வைத்திருக்கிற சாவி. நம்முடைய வீட்டின் சாவி, நம்முடைய அறையின் சாவி, நம்முடைய பெட்டகத்தின் சாவி, நம்முடைய அலுவலகத்தின் சாவி. ஆகவே சாவி எதை குறிக்கிறது? திறவுகோல் எதை குறிக்கிறது? அது அதிகாரத்தை குறிக்கிறது. மாத்திரமல்ல, சாவியானது அங்கே அது எனக்கு சொந்தம் என்ற உரிமையை அது சொல்லுகிறது. திறவுகோல் அதிகாரத்தையும் அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய உரிமையும் அது சொல்லுகிறது. சிறு பையனாக இருக்கும்பொழுது எனது மகன் நான் வண்டியிலே போகும்பொழுது வரும்பொழுது வீட்டிற்கு நான் வருவேன் என்று சொன்னால், சிறிய வயதிலே முதலாவதாக நான் வீட்டிலே நுழைந்தவுடனே எனது சாவியை எடுத்து வைத்து கொள்வான். எனது வண்டியின் சாவியை அவன் எடுத்து வைத்து கொள்வான். அநேக நாட்கள் இது எனக்கு புரியாமல் இருந்தது. ஏன் நமது பிள்ளை இந்த சாவியை எடுத்து வைத்து கொள்கிறான் என்று சொல்லி யோசித்தது உண்டு. பிறகு அதை பார்க்க அதை அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி யோசிக்க எனக்கு ஒரு காரியம் புரிந்தது. இந்த சாவிதான் இந்த வண்டியை இயக்குகிறது. ஆகவே இந்த சாவியை நான் வைத்து கொண்டேன் என்றால் இந்த வண்டியே எனக்கு சொந்தம். எனது தகப்பனார் என்னிடத்திலே அதை பெற்றுக்கொண்டு தான் வண்டியை இயக்க முடியும். ஆகவே இந்த வண்டியை வைத்துக்கொண்டு அவர் வெளியே போய்விடுகிறார், வருகிறார். இப்பொழுது எனது உத்தரவு இல்லாமல் இவர் இந்த வண்டியை இயக்க முடியாது என்று சொல்லி அவன் நினைத்து, அப்படியாக இந்த வண்டி முழுவதுக்கும் அதிகாரத்தை இந்த சாவிதான் வைத்திருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். உண்மைதான். பாருங்கள், ஒரு பொருளினுடைய சாவியை நாம் வைத்திருக்கும்போது அது அதிகாரத்தை மாத்திரமல்ல, அது எனக்கு சொந்தம் என்று அது குறிக்கிறது. மற்றவர் கள்ள சாவி போட்டு திறந்தாலோ அல்லது வேறு விதமாக பூட்டை உடைத்தாலோ அவர்கள் திருடர்கள் என்று சொல்லி நாம் முடிவுக்கு வருகிறோம். ஆகவே திறவுகோல் அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த திறவுகோலை குறித்து ஒரு சில வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். வேதத்திலே திறவுகோலை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரித்தேன், சிலுவையிலே மரித்தேன், உயிர்த்தெழுந்தேன். இதோ நான் மரணத்தை வென்றவராக இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஆமேன் என்பது அவருடைய நாமம். அவர் என்ன சொல்கிறார்? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் உடையவராயிருக்கிறேன்.
ஐ எம் ஹேவிங் த கீஸ் ஆஃப் ஹெல் அண்ட் ஆஃப் டெத் என்று சொல்லி நாம் வாசி. ஆகவே இந்த மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் வைத்திருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆகவே மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது தனது நெருங்கிய சீடனாகிய பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். ஐ வில் கிவ் யூ த கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிகாரத்தை தனது சீஷனாகிய பேதுருக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தினுடைய திறவுகோள் அப்படி என்றால் பரலோகத்தினுடைய அதிகாரங்களை இந்த அற்ப மனுஷனாக இருந்த இந்த பேதுரு பெற்றுக்கொண்டிருக்கிறான். எவ்வளோ பாக்கியசாலி பாருங்கள். பேதுரு எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தினுடைய அதிகாரங்களை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானத்துக்குரிய அதிகாரங்கள், பூமிக்குரிய அதிகாரங்கள், எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பூமியில் இருக்கக்கூடியவர்கள், பூதலத்தோர்கள் யாவரும் அவர்கள் முழங்கால் படியிடக்கூடியவர். யாருக்கு முழங்கால் படியிடுவார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வானத்தின் அதிகாரம், பூமியின் அதிகாரம் யாவும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே பரலோகத்தின் அதிகாரம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிறார்? தனது சீஷனாகிய பேதுருவோடு. ஆகவேதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார். அதன் மூலமாக பேதுரு பெற்றுக்கொள்கிற காரியம் என்ன? பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிகாரம். பேதுரு யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதம் பேதுரு மூலமாக அது ஜனங்களுக்குள்ளாக வரும். அவனை யாரெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கிறானோ அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் கட்டவிழ்க்கிறானோ, பாவத்திலிருந்து, கொடுமையிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து யாரெல்லாம் அவன் கட்டவிழ்க்கிறானோ அதெல்லாம் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இவ்வளோ பெரிய அதிகாரம். பேதுரு மாத்திரமல்ல, இன்று நாமும் கூட ஜபத்தின் மூலமாக இந்த திறவுகோலை நாம் பெற்றிருக்கிறோம். பரலோகத்தின் திறவுகோலை இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிறார். பேதுருக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கூட இந்த திறவுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் யாரெல்லாம் விடுதலை செய்கிறோமோ, யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ, யாரெல்லாம் ஆசீர்வாதிக்கிறோமோ அவர்களெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதாக பரலோகம் அவர்களுக்காக இறங்கும். நாம் யாரை மன்னிக்கிறோமோ பரலோகம் அவர்களுக்காக இறங்கி மன்னிக்கும். அவ்வளோ பெரிய அதிகாரத்தை பேதுருவோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொண்ட வசனம்தான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்னொரு சாவியை குறித்து, இன்னொரு திறவுகோலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்.
அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இது யாரு? வானத்திலிருந்து கீழே விழுந்தவன் பிசாசானவன். அவன் விடிவெளியின் நட்சத்திரமாக அவன் காணப்பட்டான். லூசிஃபரை குறித்து இது பேசுகிறது. ஆகவே 5ஆம் தூதன் எக்காலத்தை ஊதினபோது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்தன்னா பூமிக்கு வந்த இல்லை, வார்த்தை கவனிங்க, பூமிக்கு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவன், விழுந்தவன் பிசாசானவன். அவனுக்கு பாதாளத்தின் குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்குது, கீ ஆஃப் பாட்டம்லெஸ் பிட். இந்த குழிக்கு அடியாழமே இல்லை. ஒருவன் அந்த குழியில் போட்டால் அவன் போய்கொண்டே இருப்பான். அதனுடைய அடியை காணவே முடியாது. அடி என்ற ஒரு மட்டமான காரியம் அதிலே காணப்படாது. அங்கே போய் அடியாழத்தை ஒருவன் தொடுபவன் இல்லை. ஒருவன் விழுந்தான் என்று சொன்னால் போய்கொண்டே இருப்பான். ஆகவேதான் அது பாட்டம்லெஸ் பிட் என்று, அடியாழம் காணாத குழி என்று போடப்பட்டிருக்கு. அதனுடைய திறவுகோலை யார் கொடுத்திருக்கிறா? பிசாசு. பிசாசானவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அவனை பின்பற்றி போகிறவர்களுக்கும் நரகத்தினுடைய காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவனுடைய ராஜ்யம். ஆகவே அந்த நட்சத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. த கீ ஆஃப் பாட்டம்லெஸ் பிட். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். ஓ அன்டு யூ லாயர்ஸ் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அநேக வார்த்தைகளை கற்றவர்கள், வேதத்தை நன்றாக படித்தவர்கள், வேத ஞானத்தை உடையவர்கள், அவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். அவர்கள் உண்மையாகவே அறிவின் திறவுகோல் அவர்களிடத்தில் இருக்கிறது. அறிவு பெருகி இருக்கிறது. கீ ஆஃப் நாலேஜ் என்று போடப்பட்டு, அறிவின் திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களே எடுத்துக்கொண்டீர்கள். அதை நீங்கள் ஒருவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதில்லை. பொய் சொல்லுகிறீர்கள், மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள், மாற்றி தப்பாக வியாக்கியானம் பண்ணுகிறீர்கள். ஆண்டோடைய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்க உங்களுடைய சுய லாபத்திற்காக அதை மாற்றி 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 உங்களுக்கு வரும்படியாக அதை மாற்றி பொய்யுரைக்கிறீர்கள். உங்களுக்கு ஐயோ, அறிவின் திறவுகோல் படிக்கும்போது அதை பெற்றுக்கொள்கிற ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில்லை. உண்மையாக தேவனுடைய வசனத்தை பகுத்தாய்ந்து பேசுவதில்லை. ஆவியானவருடைய துணையோடு கூட அதை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துவதில்லை. ஆகவேதான் நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். You have taken away the key of knowledge. ஆனாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒருவருக்கும் அதை விலக்கி சொல்வதில்லை. அவர்கள் முட்டாளாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுடைய பைகள் நிரம்பும்படியாக, உங்களுக்கு வருமானம் வரும்படியாக அவர்கள் முட்டாளாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இதன் மூலமாக நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, அவர்களும் உட்பிரவேசிக்க தடை பண்ணுகிறீர்கள். நீங்களும் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்களாக காணப்படவில்லை. உங்களாலையும் போக முடியாது, அவர்களாலையும் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. ஆகவே தடை செய்கிற உங்களுக்கு ஐயோ. அறிவின் திறவுகோலை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலேயே whether we rightly divide the word of God and preach, அதை ஆண்டவருடைய துணை கொண்டு நாம் அதை சிந்தித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசுகிறோமா? அறிவின் திறவுகோலை எடுத்துக்கொண்ட நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாதாளத்துக்குரிய திறவுகோல் பிசாசானவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாட்டம்லெஸ் கீ ஆஃப் பாட்டம்லெஸ் பிட். அதுக்கு அதிகாரியாக இருக்கிறான். அவனிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கப் போகிறீர்களா? நிதானியுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது என்று சொல்லி நிதானியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே தேவனுக்கென்று பிரியமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக உட்பிரவேசிக்கப் போகிறீர்கள், அல்லது இந்த அடியாழம் காண முடியாத இந்த நரகத்திற்கு நேராக, நரகத்தின் அதிகாரியாக பிசாசத்துக்கு நேராக நீங்கள் போகப் போகிறீர்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பேதுரு அவருடைய சீடருக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை கொடுத்தார். The keys of the kingdom of heaven I will give unto you. The keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யமே உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. நீ என்ன செய்கிறியோ அது ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்ணுவார், அதை அங்கீகரிப்பார், அதை ஆசீர்வதிப்பார். நீ யாரெல்லாம் விடுதலை செய்கிறியோ அவர்களெல்லாம் விடுதலையாக்கப்படுவார்கள் பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து. அவ்வளோ பெரிய அதிகாரத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை உனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 பார்க்கும்பொழுது, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல் என்னிடத்திலே உண்டு என்று அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தாவீதின் திறவுகோல். இங்கே கீஸ் ஆஃப் டேவிட், த கீ ஆஃப் டேவிட் என்று வாசிக்கிறோம். ஏன்? எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் விடுத்து தாவீதினுடைய திறவுகோல் என்று ஏன் சொல்ல வேண்டும்? மோசேயின் திறவுகோல் என்று சொல்லியிருக்கலாம், ஆபிரகாமின் திறவுகோல் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் தாவீதின் திறவுகோல் என்று ஏன் அவர் சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி என்று அங்கே நாம் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதை அவளுக்கு ராஜாவை ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய நினைவை அவன் பூர்த்தி செய்யக்கூடியவன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எ மேன் ஆஃப்டர் மைன் ஓன் ஹார்ட் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் தாவீதினுடைய திறவுகோல். அங்கே நாம் வாசிக்கிறோம், அவருக்கு அநேகர், அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது ஊழியம் செய்யும்போது அவரை கூப்பிடுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷகுமாரன். இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவகுமாரன். இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதின் குமாரன். மார்க்கு சுவிசேஷம், உதாரணமாக மார்க்கு சுவிசேஷம் 10:47 நாம் வாசிக்கிறோம், பர்திமே என்ற குருடன் அவரை அழைக்கும்பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவே என்று கூப்பிடுவது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரன். அவருக்கு பேர் என்ன? தாவீதின் குமாரன், சன் ஆஃப் டேவிட். இஸ் நாட் ஒன்லி த சன் ஆஃப் டேவிட், ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் டேவிட். அவர் தாவீதின் வம்சத்திலே வந்தார். மாத்திரமல்ல, அவர் தாவீதுக்கும் தேவனாக இருக்கிறார். தாவீதுக்கும் தேவனாக இருக்கிறார். மோசேயை குறித்து அவர் சொல்லும்பொழுது, அவன் வீட்டை உண்டாக்கினவன், அவன் ஒரு சிற்பாசாரி, ஆனால் வீட்டினுடைய எஜமான் தேவன் என்று சொல்கிறார். யார் பெரியவர்? மோசே பெரியவரா? தேவன் பெரியவரா? எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் அவர் தாவீதுக்கும் தேவனாக இருந்தார். இந்த உலகத்திலே இருக்கும்பொழுது தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவர் தாவீதுக்கும் தேவனாகவே தான் தேவனே தேவனே என்று அநேக சங்கீதங்களிலே தாவீது கூப்பிடுகிறதை பார்க்கும். ஏன் தாவீதின் திறவுகோல்? வை த கீ ஆஃப் டேவிட்? தாவீதின் திறவுகோல் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பாருங்க, எருசலேமை நிர்மாணித்தவன் தாவீது. எருசலேம் தேவனுடைய நகரம். புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது.
தாவீது எருசலேமினுடைய சாவியை அதிகாரத்தை வைத்திருக்கலாம். ஆனால் புதிய எருசலேம் யாருக்கு கட்டுப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய எருசலேம் தாவீதினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கலாம். புதிய எருசலேம் ஆகிய மணவாட்டி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டது. அவர் அதன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியவர். பாருங்க, தாவீது தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று அவன் விரும்பினான். தேவனுடைய ஆலயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கும். மாத்திரமல்ல, தாவீதுக்கு அநேக பண்டகசாலைகள் இருந்தது. அதற்கெல்லாம் திறவுகோல் தாவீதினிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பண்டகசாலைக்குள்ள அநேக பொருட்கள், வைரம், வைடூரியம், விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் தாவீதுக்கு சொந்தமாக இருந்தது. இப்பொழுது தாவீதின் திறவுகோலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அப்படின்றால் தாவீது வைத்திருந்ததை காட்டிலும் விலையேற பெற்ற காரியங்களை நமக்கு கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். மோர் தென் தட் ஆஃப் டேவிட்ஸ் ட்ரெஷர். தாவீதினுடைய புதையலை காட்டிலும், தாவீதுக்கு இருந்த சொத்தை காட்டிலும், அவனுடைய சாவியும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை தாவீதுக்கு மிக அருமையான பந்தி சாலைகள், பேங்க்வெட் ஹால்ஸ் இருந்திருக்கலாம். அதில் போய் ராஜாவோடு போஜனம் சாப்பிடுவது என்பது மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமாக இருந்திருக்கும். ஆண்டவர் நமக்கென்று அநேக பேங்க்வெட் ஹால் என்று சொல்லக்கூடிய அநேக விருந்து சாலைகளை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனுடைய சாவியை அவர் தான் வைத்திருக்கிறார். புதிய எருசலேமினுடைய சாவியை அவர் தான் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒவ்வொரு வீட்டை கட்டி நாம் குடியேறத்தக்கதான சாவியை அவர் தான் வைத்திருக்கிறார். நரகத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் தான் வைத்திருக்கிறார். அதிகாரம் படைத்தவர். எவ்வளவு அதிகாரம் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பூமியிலே பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம், சாவி அல்லது திறவுகோல் என்று சொன்னால் அது அதிகாரத்தை குறிக்கிறது. அது ஒருவருக்கு சொந்தமானது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்கு ஒரு எஜமான் உண்டு என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே அங்கே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சாவி என்று சொல்லும்போது, திறவுகோல் என்று சொல்லும்போது அது அதிகாரத்தையும் வல்லமையும் மாத்திரமல்ல, ஓனர்ஷிப், அது சொந்தமாக்குதலை கூட அது குறிக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு அதிகாரம் பெற்றவர் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. ஒருவேளை உங்கள் சரீரத்தை இந்த உலகத்தில் யாராவது கொல்லலாம். நீங்கள் மாண்டு போகும்படியாக உங்களை கொல்லலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான அதிகாரம் இருக்குது தெரியுமா? எந்த சாவியை அவர் வைத்திருக்கார் தெரியுமா? உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் சரீரத்தையும் ரெண்டையும் சேர்த்து நரகத்துக்கு தள்ள வல்லவர். ஆகவே தான் அவர் நரகத்திற்கும் பாதாளத்துக்கும், ஹெல் அண்ட் டெத், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அவருக்கு அதற்கான சாவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும். அதுக்கு அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். ஆகவே அவர் நரகத்திலே நம்மை தள்ள வல்லவர். நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவை சேர்த்து தள்ள வல்லவர், அதிகாரம் பெற்றவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆண்டவர் திறவுகோள்களை குறித்து நம்ம இடத்துல பேசினார். சாதாரண மனிதனாக பேதுருக்கு பரலோகத்தின் சாவியை அவர் கொடுத்தார். கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
அந்த அதிகாரத்தின் மூலமாக அவன் செய்கிற காரியத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பரலோகம் அவன் பின்னாக சென்று கொண்டே இருந்தது. அவன் எதெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் பரலோகம் செய்ததாக அர்த்தம் கொள்ளும்படியாக அந்த வார்த்தை இருக்கிறது. அவ்வளோ பெரிய அதிகாரத்தை பேதுரு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு இரக்கமாக ஒரு மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் கூட அவர் சொல்லும்பொழுது, நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். அப்படி என்றால் ஆண்டவருடைய பரலோகத்தினுடைய திறவுகோலை ஆபிரகாம் பெற்றிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயசாஸ்திரிகளை குறித்து, இப்பொழுது இருக்கிற கள்ள உபதேசிகர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன அறிவின் திறவுகோலை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் படித்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்களும் போவதில்லை பரலோக ராஜ்யத்திற்கு, உங்களை நம்பினவர்களும் வரப்போவதில்லை. அநேகர் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஐயோ என்று நரகத்திற்கு போகக்கூடிய வார்த்தையை அவர் கொடுத்தார். ஆகவே இப்பேற்பட்ட திறவுகோலை அவர் பெற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதினுடைய திறவுகோல். தாவீதுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கு கூட சொந்தமாக்கலாம். அதையும் மேலே புதிய எருசலேமினுடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய பண்டக சாலையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொக்கிஷங்களும் நமக்கு அவர் கொடுத்தார். அதனுடைய சாவி அவரிடத்தில் இருக்கிறது, அவர் திறவுகோல் அவரிடத்தில் இருக்கிறது, அது நமக்கு கொடுத்தார். அவருடைய விருந்து சாலையை திறந்து விட்டு அதில் அவரோடு கூட பந்தி இருக்கும்படியாக அவர் நமக்கு பந்தி பரிமாறும்படியான அருமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். அந்த திறவுகோலெல்லாம் அவர் வைத்திருக்கிறார். அவர் திறந்தார்னா, அந்த திறவுகோலை வைத்து அவர் திறந்தார்னா, அந்த வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். அவர் திறந்துட்டார்னா ஒருவரும் பூட்டவே முடியாது. அவர் பூட்டிட்டானா ஒருவரும் திறக்கவே முடியாது. நான் செஞ்சிருவேன், நான் பார்த்துருவேன், நான் ஏதோ என்னுடைய முயற்சினால் நான் வென்றுடுவேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அவர் பூட்டிட்டார்னா பூட்டினது தான். இதற்கு அருமையான உதாரணம் புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். மணவாளன் வந்து அறைக்குள்ளாக பிரவேசித்த பிறகு பூட்டினார். இவர்கள் எவ்வளவு முறையிட்டாலும் அழுதாலும் புறமினாலும் திறக்கவே இல்லை. ஒரே தரம்தான் பூட்டினார். அதுதான் நித்திய காலமாக அடைக்கப்பட்டது. இந்த புத்தியில்லாத கன்னிகள் எவ்வளவு கூக்குரலிட்டாலும் ஒரு காலமும் அந்த அறையின் கதவு திறக்கவில்லை. எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை! திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஒருவரும் முயற்சி செய்ய முடியாது. தங்களோட முயற்சினால் திறக்க முடியாது. எந்த அதிகாரமும் அந்த கதவை, பரலோகத்திற்குரிய வாசலை திறக்கவே முடியாது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருக்கு நாம் பயந்து நடக்கிறோமா? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார். ஒருவன் அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்தால் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான், பாதுகாப்பை பெறுவான். ஆடுகளினுடைய வாசல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை பூட்டிட்டார்னா எவ்வளோ பாதுகாப்பு! நம்ம வழி தப்பி போனோம்னா, ஆண்டவர் கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டால் அந்த பூட்டப்பட்ட வாசல் ஒரு காலமும் திறக்கப்படாது. திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருக்கு நாம் பயந்து நடுங்கி அவர் சொல்படி கேட்டு, தாவீதினுடைய திறவுகோலை உடையவருக்கு துதி கனம் மகிமை மாட்சிமை செலுத்துவர்களாக, பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக மாறத்தக்கதாக தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, தாவீதின் திறவுகோலை குறித்து எங்கள் மத்தியில் பேசினேன். பரம எருசலேமை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். அதனுடைய திறவுகோலை உடையவராக இருக்கிறீர். பண்டகசாலையினுடைய திறவுகோலை உடையவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எண்ணிலடங்காத பொக்கிஷங்களினுடைய திறவுகோலை உடையவராக நீ இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த திறவுகோலை ஆண்டவர் திறந்து யாருமே
பூட்டாதபடிக்கு திறந்து அதெல்லாம் அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு வாய்ப்பை தருகிறீரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பரலோகத்தினுடைய அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிறீரே, பேதுருக்கு நீர் கொடுத்து த கீ ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை பேதுருக்கு கொடுத்தீரே. அதே போல் நாங்கள் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவரே, பரலோகம் அதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறதே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கும் நிறைவேற்றுகிறீரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை கூட எங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிறீரே, நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவ்வளோ பெரிய திறவுகோலை நீ உடையவர், யாரும் திறக்கக்கூடாதபடி மூடுகிறவர் என்று சொல்லி எச்சரிப்பான வார்த்தையை கொடுத்தேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய வாசலை பூட்டினால் நாங்கள் எப்படி உள்ளே நுழைய முடியும்? தயவாய் நீர் ஆண்டவரே எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற மனமாற உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மனமாற உதவி செய்தரலாம். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்தரலாம். பின்வாங்கி நிலைமையில் போய்கொண்டிருக்கிற இந்த எச்சரிப்பின் செய்தி எடுத்துக்கொண்டு மனமாற உதவி செய்யும், கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வானத்துக்கும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்ற தேவன், பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்று அறியுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீதான் உதவி செய்யும். கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும். இவையெல்லாம் ஆண்டவரை பேதைகளாக எங்களுக்கு புரிய வைத்து உம்முடைய செவ்வையான பாதையில் எங்களை நடத்துகிறீரே, நன்றி செலுத்தி உம்மை துதித்து போற்றி இந்த ஜெபத்தை அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.